வணக்கம். நான் உடுமலை ஞா. ராஜகுமார். நான் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் சிலம்பம் குறித்த ஒரு நூலை இயற்றியுள்ளேன். இந்நூல் ஒரு தலைசிறந்த நூலாக இல்லாவிடினும் கூட, வரும் காலங்களில் சிலம்பத்தில் ஏற்படப் போகிற முன்னெடுப்புகளுக்கு ஒரு தொடக்கப் புள்ளியாக இந்நூல் இருக்கும் என நான் கருதுவதால், இதன் அறிமுகத்தில் பிழை ஏதும் ஏற்படக்கூடாது என கருதி, நான் எழுத்துக்களின் வாயிலாக என் நூலினை அறிமுகப்படுத்துகிறேன். இன்று சிலம்பத்தினை குறித்து முன்வைக்கப்படுகிற பெரும்பான்மையான கருத்துக்கள், சிலம்பம் என்பது கம்பினை முதன்மை ஆயுதமாக கொண்ட தற்காப்பு கலை. கம்பு சுழற்றும் பொழுது எழுகின்ற சிலம்பல் ஒலியின் அடிப்படையில் இம்முறையானது சிலம்பம் என பெயர் பெற்றது என்னும் கூற்றின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளதையே காண இயலுகிறது. இது சரிதானா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வரலாற்றினை அகழ்கிற பொழுது நமக்கு இரு வகையான வரலாற்று சான்றுகள் கிட்டுகின்றன. அதில் ஒன்று சிலம்பத்தின் சாத்திர பிரமாணங்கள், மற்றொன்று பழங்கதை பாடல்கள். இதில் சிலம்பம் குறித்து எழுதப்பட்ட சாத்திர பிரமாணங்கள் அணுகவியலா வண்ணம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எனவே பழங்கதை பாடல்கள் வழியாக சிலம்பத்தினை அணுகுகிற பொழுது சிலம்பம் குறித்து இன்று முன் வைக்கப்படுகிற பல கருத்துக்கள் தவறாக உள்ளதையே காண இயலுகிறது. ஆக கலைகளை களைய வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் ஒரு நூலினை இயற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் அதிலும் ஒரு குறை தொக்கியே நிற்கிறது. சிலம்பத்தின் சாத்திர பிரமாணங்கள் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதால் கதைப்பாடல்கள் வழியே கண்டறிந்த உண்மைகளை கொண்டு மேலும் அடியெடுக்க இயலவில்லை. ஆதலால் சிலம்பத்தின் அரிய பக்கங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு குறுநூலாக, சிலம்பத்தின் சாத்திர பிரமாண சூடிகளை கொண்ட பெட்டகங்களை திறக்கும் ஒரு தாள்கோலாக, தனிப்பெருஞ்சிலம்பம் என்கிற பெயரில் ஒரு நூல் இயற்றி இத்தருணத்திலிருந்து வெளியிடுகிறேன் என்பதை மகிழ்வுடன் அறிவித்துக் கொள்கிறேன். இம்முயற்சியில் எனக்கு துணை நின்ற யாவர்க்கும் நன்றி. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் பாதம் போற்றி போற்றி.